السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله ليطلع في ليلة النصف من شعبان فيغفر لجميع خلقه إلا لمشرك أو مشاهد أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாதியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் தரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு உன்னதமான இரவிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த இரவு இருக்கின்றது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு இரவு. ஹதீஸ் கிதாபுகளிலே பல ஹதீஸ்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு வந்துவிட்டால் அவ்விரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு நோருங்கள். அன்றைய நாள் சூரியன் மறைந்த பின்பு அதன் கடைசி வரை அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு வந்து, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர் இருக்கின்றீர்களா? நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். என்னிடம் ரிஸ்கை கேட்பவர்கள் இருக்கின்றீர்களா? அவர்களுக்கு நான் ரிஸ்கிலே விசாலத்தை தருகின்றேன். யாராவது என்னிடம் ஆஃபியத்தை கேட்பவர் இருக்கிறீர்களா? அவர்களுக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை தருகின்றேன். கதா வ கதா. இப்படியாக அல்லாஹ் ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அஹ்மது கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு அல்லாஹ் தன் அடியார்களை நெருங்கி வருகின்றான், இருவர்களை தவிர. அல்லாஹ் தஆலா இந்த 15வது இரவிலே அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நெருங்கி வருகின்றான், இருவர்களை தவிர. ஒருவர் பகைமை கொண்டவர், இரண்டாம் அவர் கொலை செய்தவர்.
இந்த இருவர்களை தவிர மற்ற எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இப்படி ஒரு ஹதீஸ் அஹ்மது சல்லுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இப்னு மாஜாவிலே அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஅபான் மாதத்தின் 15வது இரவில் அல்லாஹ் தன் அடியார்களின் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். அல்லாஹ் அவனுடைய அருளை மக்களின் பக்கம் செலுத்துகின்றான். அடியார்களின் பக்கம் அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் செலுத்துகின்றான். எல்லாரையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க ஆசைப்படுகின்றான். இதில் இருவரை தவிர அவ் முஷ்ரிகின், ஒருவர் இணை வைக்கக்கூடியவர், அவ் முசாஹினின், போராமை அதாவது பகைமை கொள்ளக்கூடியவர், இந்த இருவரை தவிர மற்றவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த இரவுகளின் சிறப்புகளை குறித்து எத்தனையோ ஹதீஸ்கள் கிதாபுகள் இருக்கின்றன. இந்த இரவை சிறப்பித்து செய்ய வேண்டுமா? இந்த இரவிற்கென்று தனிப்பட்ட வணக்கம் இருக்கின்றதா? இந்த இரவிலே நாம் நின்று வணங்க வேண்டுமா, இபாதத் செய்ய வேண்டுமா என்று பல பேர்கள் நம்மை குழப்பி அதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார்கள். ஹதீஸிலே பல வகை இருக்கின்றது. சஹீஹ், ஹசன், ஜயீத், இப்படி பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. மௌது, முர்ஷத், இப்படி ஹதீஸிலே பல வகை இருக்கின்றது. மௌதுஆன ஹதீஸ் இருக்கின்றது, அது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். அந்த ஹதீஸை தான் நாம் அமல் செய்யக்கூடாது. சஹீஹான ஹதீஸ் என்று சொன்னால் நபியிடத்திலிருந்து எத்தனை பேர் அந்த ஹதீஸை கேட்டார்களோ, கடைசியாக அந்த ஹதீஸ் எந்த கிதாபில் பதிவு செய்யப்படுகின்றதோ அதுவரை சங்கடி தொடர் விடாமல் வந்ததற்கு தான் சஹீ என்பதாக சொல்லப்படும். அந்த சங்கடி தொடரில் யாராவது ஒருவருடைய பெயர் அல்லது இருவருடைய பெயர் விடப்பட்டிருந்தால் அல்லது பெயர் தெரியாமல் அந்த பெயர் இல்லாமல் செய்தி சொல்லப்பட்டிருந்தால் அந்த ஹதீஸ் பலகீனம் என்பதாக சொல்லப்படும். இப்படி ஹதீஸிலே பல தரங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் கேட்ட செய்தி உண்மை. நபியிடத்திலே கேட்டு சொன்ன சஹாபாக்கள் அதை தாபீன்கள் கேட்டு, இமாம்கள் கேட்டு, கடைசியாக யார் கிதாபிலே பதிவு செய்கின்றார்களோ அவர்களை வந்து அடைகின்ற வரை யாரிடமெல்லாம் அவர்கள் கேட்டார்களோ அவர்கள் அனைவரையும் சந்தித்து நீங்கள் கேட்டீர்களா என்பதாக கேட்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸை இப்போது நான் சொல்லி என்று சொன்னால், இந்த ஹதீஸை நான் யாரிடம் கேட்டேன், என்னுடைய உஸ்தாத் யாரிடம் கேட்டார்கள், இப்படியாக அந்த ஹதீஸ் நபி அவர்களை போய் சேரும். அந்த சங்கடி தொடரில் யாராவது விடுபட்டிருந்தால், அந்த சங்கடி தொடரில் பெயர் மட்டும் நீக்கப்பட்டிருந்தால் அந்த ஹதீஸை பலகீனம் என்பதாக சொல்லப்படும். ஆனால் அந்த சங்கடி தொடரில் யாராவது பொய் சொல்லக்கூடியவர், அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று சொல்லக்கூடிய ஒருவர் அந்த ஹதீஸுடைய சங்கடி தொடர் இருந்தால் அந்த ஹதீஸை தான் நாம் ஏற்கக்கூடாது. ஆனால் ஹதீஸுடைய தொடர் சங்கடி தொடர் சரியாக இருக்கும், பெயர் மட்டும் அதில் விடுபட்டிருக்கும், அல்லது அந்த ஆரிடம் கேட்கக்கூடியவர்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது அவர் ஏதாவது ஒரு விஷயத்திலே மாற்றம் செய்திருப்பார், அதை வைத்து அந்த ஹதீஸை பலகீனமாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்திருக்கின்றார்கள்.
ஆனால் புகாரி கிதாபிலே அவர்கள் குறிப்பிட்டு சில ஹதீஸ்களை மட்டும்தான் எழுதியிருக்கின்றார்கள். என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸையும் பதிவு செய்வதற்கு முன்னால் அந்த ஹதீஸ் யார் சொன்னார்களோ அவர்களிடம் சென்று கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அவர் நேர்மையாக இருக்கின்றாரா, உண்மையாக இருக்கின்றாரா என்பதை பார்ப்பார்கள். ஒரு நாள் அப்படி ஒரு ஹதீஸை கேட்பதற்காக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் செல்கின்ற பொழுது யாரிடம் ஹதீஸை கேட்க சென்றார்களோ அவர் ஆடுகளை மேய்த்துவிட்டு ஆடை வீட்டுக்கு அழைத்து வருகின்றார். அப்படி அழைத்து வரும் பொழுது ஆடுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தானியத்தை, உணவை கொடுக்காமல் அப்படியே காட்டிக்கொண்டே வருகின்றார். இதை பார்த்துவிட்டு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை அவரிடம் கேட்காமல் வந்துவிட்டார்கள். ஏன் என்று காரணம் கேட்கும்போது சொல்லுவார்கள், அவர் இந்த ஆட்டிற்கு வாயில்லாத ஜீவத்திற்கு உணவை கொடுக்காமல் அதை காட்டிக்கொண்டே ஏமாற்றிக்கொண்டே வருகின்றார். இவர் இந்த வாயில்லா ஜீவத்துக்கு ஏமாற்றக்கூடிய இவர் நபி சொன்னதாக சொல்லக்கூடிய ஹதீஸில் ஏதாவது ஏமாற்றம் இருக்கலாம் என்ற காரணத்திற்காக கேட்காமல் வந்துவிட்டு சொல்லுவார். வேறு எந்த காரணமும் கிடையாது. அவர் நல்ல ஒரு ஆலிம், நல்ல தேர்ச்சி பெற்றவர், நல்ல இல்மிலே மாஹிராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட மனிதர் இப்படி ஒரு ஆட்டை வீட்டிற்கு அழைத்து வருவதற்காக, தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து வருவதற்காக வேண்டி உணவை கொடுக்காமல் நாம் செய்வதை போன்று அவர்கள் செய்தார். அந்த ஒரு காரணத்திற்காக ஹதீஸை கேட்காமல் வந்தார். இப்படி அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஹதீஸ்களை கேட்கின்ற பொழுது அவர் அந்த ஹதீஸ் பிரகாரம் அமல் செய்கின்றாரா என்பதை பார்த்துதான் அந்த ஹதீஸை அவர்கள் கிதாபில் பதிவு செய்வார்கள். எனவே கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸிலே சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் சரி, அது தஈஃபான ஹதீஸாக இருந்தாலும் சரி, அதை அமல் செய்வதில் எந்த குற்றமும் கிடையாது. அமல் செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளலாம். இந்த இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷாபான் மாதத்துடைய 15வது இரவிலே அல்லாஹு தஆலா கல்பு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய முடிகள் அடர்த்தியாக இருக்கும். அந்த முடிவுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான், நரகத்திலிருந்து நரகவாதிகளை அல்லாஹ் விடுதலை செய்கின்றான் என்பதாக சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை பல இமாம்கள் ஹசன் என்பதாக சொல்லுவார்கள். ஹசன் என்று சொன்னால் நல்லது, இது தேர்ச்சியாக்கப்பட்டது என்ற ஒரு பொருள். அப்படி அல்லாஹு தஆலா இந்த இரவிலே கல்பு கோத்திரத்தாருடைய ஆடுகளுக்கு என்று தனிப்பட்ட அவர்களுடைய ஆடுகள் மட்டும் அதிகமான முடிகள் இருக்கும். அந்த முடிகள் எப்படி எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஆதமுடைய மக்களை, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். அதில் இருவர்களை தவிர ஒருவர் முஷ்ரிக், இன்னொருவர் போராமை கொள்பவர், கொலை செய்பவர். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, யார் கீழாடையை கரண்டை காலு கீழால் தொங்கவிட்டு செல்கின்றாரோ அவரையும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்க மாட்டான். மதுபானங்கள் யார் அருந்துகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்க மாட்டான் என்பதாக ஒரு ஹதீஸிலே வருகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இப்பொழுது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷாபான் மாதத்துடைய இந்த 15வது இரவிலே அமல் செய்ய வேண்டுமா என்று சொன்னால் அமல் செய்யலாம். அது கூட்டாக அல்ல, தனிப்பட்ட முறையில் அமல் செய்ய வேண்டும். தனித்தனியாக நம்மால் என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ எல்லா அமல்களையும் செய்யலாம். தொழுகலாம், திக்ரு செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ் செய்யலாம், தான தர்மங்கள் செய்யலாம். என்னென்ன அமல்கள் இருக்கின்றதோ எல்லா அமல்களையும் தனிப்பட்ட முறையிலே செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே படுத்திருக்கின்றார்கள். திடீரென்று நபி அவர்கள் எழுந்து செல்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை காணாமல் வேறொரு மனைவியுடைய வீட்டிற்கு சென்றிருப்பார்களோ என்ற எண்ணத்தில் நபியை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா ஜன்னத்துல் பக்கி பொது கபரிஸ்தானுக்கு சென்று அங்கே துவா செய்கின்றார்கள். நபி அவர்கள் சஜிதாவில் இருந்து துவா செய்கின்றார்கள்.
அவர் நபி அவர்கள் துவா செய்துவிட்டு வீட்டிற்கு வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் இவர்கள் வந்து போத்திக் கொண்டார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேகமாக வந்ததின் காரணமாக அவர்கள் மூச்சு விடக்கூடிய சவுண்ட் நபி அவர்களுக்கு கேட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா, நான் உன்னுடைய இரவாக இருக்கக்கூடிய உன்னுடைய ஹக்காக இருக்கக்கூடிய இந்த இரவை நான் வேறொரு மனைவியோடு கழித்து என்பதாக நீ நடத்தி கொண்டீரா? அதனால் என்னை பின்தொடர்ந்து நீ வந்தீரா என்பதாக நபி அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த எண்ணத்தில் வந்தால் நான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் நீங்கள் இல்லாமல் தேடிக்கொண்டு வந்தேன் என்பதாக சொல்லுவார். அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தாலா இன்றைய நாளிலே நரகவாசிகளை இந்த கல்பு கோத்திரத்தாருடைய ஆளுடைய முடிவுடைய எண்ணிக்கை அளவு அல்லாஹு தாலா நரகவாசி விடுதலை செய்கின்றான். அதனால் இந்த ஜன்னத்துல் பக்கீல் இருக்கக்கூடிய அவர்களுடைய அனைவருடையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்காக பாதுகாப்பு தேடி நரக விடுதலைக்காக நான் துவா செய்து வைத்து என்பதாக சொல்வார்கள். அதனால்தான் இந்த இரவிலே நாம் கபருஸ்தானுக்கு சென்று கபராளிகளுக்காக துவா செய்து வருகிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் இந்த ஹதீஸிலே இணை வைப்பவர்களை மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். யார் இணை வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள். புகாரி ஷரீஃபிலே ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாளைய அல்லாஹ்வை நாங்கள் எல்லாம் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நாங்கள் எப்படி பார்ப்போம்? அல்லாஹ்வை நாங்கள் எப்படி பார்ப்போம்? முண்டியெடுத்து கொண்டு கூட்ட நெரிசலிலே தலையை தூக்கி தூக்கி அல்லது பார்ப்போமா என்பதாக கேட்பார்கள் சஹாபாக்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கும் விதமாக சொல்வார்கள், நீங்கள் உலகத்திலே பூமியில் இருந்து கொண்டு எப்படி நீங்கள் சந்திரனை பார்க்கின்றீர்கள்? மேகமே இல்லாத அந்த சந்திரனை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு திரையும் இல்லாமல் நாங்கள் அழகான முறையிலே முழு தோற்றமாக சந்திரனை பார்ப்போம் என்பதாக சஹாபாக்கள் சொல்வார்கள். எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகான முறையிலே சந்திரனை நாங்கள் பார்ப்போம் என்பதாக சொல்வார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதே போன்றுதான் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வை சுவனவாசிகள் சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு சடைவும் கஷ்டமும் இருக்காது, எந்த ஒரு திரையும் இன்றி அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பார்கள். சந்திரனை பார்ப்பதை போன்று எல்லோரும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கொண்டே பார்ப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விளக்கி வைத்து சொல்லுவார்கள். அந்த ஹதீஸ் ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ், அதை நான் சுருக்கி சொல்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லுவார்கள், அல்லாஹு தாலா இந்த சுவனவாசிகளை சுவனத்திற்கு அல்லாஹு தாலா கொண்டு செல்வதற்கு முன்னால் அந்த சுவனவாசிகள் அல்லாஹ்விடத்திலே சுவனத்தில் இருந்து கொண்டு நரகவாசிகள் எல்லாம் விடுதலை செய்வதற்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தாலா எல்லோரையும் நிறுத்தி வைப்பான். அந்த மைதானத்தில் இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் உலகத்திலே அவர்கள் எனக்கு இணையாக வைத்துக் கொண்டு சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் அவர்களுடைய வணங்கிய அந்த தெய்வங்களோடு வாழ்வதாக அல்லாஹ் அழைப்பு செய்வான். ஒரு மலைக்கை வைத்து அழைப்பு செய்வான். அப்போது எல்லா மக்களும் வருவார்கள். அங்கே அதிலே முதலாவதாக யூதர்கள் வருவார்கள். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக சொன்னவர்கள் அவர்கள். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலா நான் மிஅராஜ் இரவுக்குள் சொல்லியிருக்கின்றேன், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 ஆண்டு தூங்கியவர் என்பதாக சொல்லி
அந்த ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறார் என்பதாக சொன்னவர்கள் தான் யூதர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களை நீங்கள் எனக்கு இணை வைத்ததின் காரணமாக உங்களை நரகத்தில் தூக்கிடுகின்றதாக சொல்லி அல்லாஹ் தூக்கி விடுவான். அதன் பிறகு கிறிஸ்துவர்கள் இப்படியாக ஒவ்வொருவராக யார் எந்தெந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணையாக எதையெல்லாம் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் தஆலா நரகத்திலே அல்லாஹ் தூக்கி போட்டு விடுவான். அதன் பிறகு மஹ்ஷர் மைதானத்திலே முஸ்லிம்கள் மட்டும்தான் இருப்பார்கள். முஸ்லிம்கள் மட்டும்தான் இருப்பார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் நரகத்திற்கு மேலால் ஒரு பாலத்தை அல்லாஹ் அமைப்பான். அந்த பாலத்தை சுற்றி பல கொக்கிகள் இருக்கு, இரும்பு கொக்கிகள். அந்த பாலத்திலே சில பேர்கள் மின்னல் வேகத்திலே கடந்து செல்வார்கள். சிலர்கள் அந்த வேகமாக செல்லக்கூடிய ஓட்டப்பந்தத்துடைய குதிரையுடைய வேகத்திலே செல்வார்கள். இப்படியாக அவர்களுடைய ஈமானுக்கு தக்கவாறு அவர்களுடைய அமலுக்கு தக்கவாறு அவர்கள் வேகமாக அந்த பாதையிலே கடந்து செல்வார்கள். அது இன்னும் சிலர்கள் எப்படி செல்வார்கள் சொன்னால் அவர்கள் தவழ்ந்து தவழ்ந்து அவர்கள் செல்வார்கள். அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்கின்ற பொழுது எத்தனையோ முறையை கீழே விடுவார்கள், அந்த கொக்கியிலே மாட்டுவார்கள், மீண்டும் அதிலே பிடித்து அந்த பாலத்தை கடந்து எப்படியோ கரையேறி விடுவார்கள். அப்படி அவர்கள் உடம்பிலே காயத்தோடு நரகத்துடைய அந்த சூடுபட்டு அவர்கள் அந்த பாலத்தை கடந்து வருவார்கள். அப்படி கடந்து வந்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே சுவனத்திலே என்னோடு உலகத்திலே ஈமான் கொண்டு தொழுதவர்கள் அமல் செய்தவர்கள் இங்கே இல்லையே என்பதாக அல்லாஹ்விடத்தை கேட்பார்கள். யா அல்லாஹ், என்னோடு அமல் செய்தவர்கள், என்னோடு தொழுதவர்கள், எனக்கு தொழுகும்படி வழிகாட்டியவர்கள், அவர்களெல்லாம் என் பக்கம் வரவில்லையே, அவர்களால் நரகத்தில் இருக்கின்றார்களே என்பதாக அந்த மக்கள் சொல்வார்கள். யார் கடைசியாக தவழ்ந்து தவழ்ந்து சென்றார்களே அவர்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சிபாரிசு செய்வதற்கு, பரிந்துரை செய்வதற்கு அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பான். அப்படியா? மலக்கை அல்லாஹ் கூப்பிடுவான். மலக்கை கூப்பிட்டு சொல்லுவான், நீங்கள் செல்லுங்கள், நரகத்திற்கு சென்று யாரெல்லாம் ஒரு தங்க நாணயம் அளவு ஈமான் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, தங்க நாணயம் அளவு ஈமான் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும் நரகத்திலிருந்து விடுதலை செய்வதாக அல்லாஹ் சொல்லுவான். இவர்கள் செல்வார்கள். அங்கே கால்கள் மட்டும் நரகத்தின் தீயிலே பொசுங்கப்பட்டிருக்கும். அவர்களை சஜிதாவுடைய இடங்கள் மட்டும் தீயில் எரிக்காமல் இருக்கும். சஜிதா செய்ததின் காரணமாக அந்த அடையாளங்களை வைத்து அவர்கள் எல்லாம் அந்நரகத்தை விட்டு வெளியேற்றுவார்கள். அதன் பிறகு மீண்டும் அவர்கள் சிபாரிசு செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அந்த முஃமின்களுக்காக வேண்டி மீண்டும் பரிந்துரை செய்யப்படும். தங்க நாணயத்தில் பாதி அளவு யார் ஈமான் இருக்கின்றதோ அவர்களையும் நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. மீண்டும் மலக்கு சென்று அந்த பாதி அளவு ஈமான் உள்ளவர்களையும் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்வான். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த மக்களுக்கு, முஃமின்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அவகாசத்தை கொடுப்பான். கடுகளவு யாரும் ஈமான் இருக்கின்றதோ அவர்களையும் நரகத்தை விட்டு விடுதலையாக்குங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். மீண்டும் மலக்குகள் சென்று நரகத்தை விட்டு கடுகளவு ஈமான் உள்ள அவர்களையும் விடுதலை செய்வார்கள். இப்படியாக எல்லோரும் நரகத்தை விட்டு வெளியே வந்துவிடுவார்கள். முதலிலே நபிமாவுடைய பரிந்துரை, அதன் பிறகு மலக்குமாவுடைய பரிந்துரை. நபிமார்கள் எல்லாம் பரிந்துரை செய்து அந்த பரிந்துரையிலே நரகத்தை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு பிறகு மலக்குமார்கள் பரிந்துரை செய்வார்கள். அந்த மலக்குமாவுடைய பரிந்துரைக்கு பிறகுதான் இந்த கடைசியாக சுவனத்திலே செல்லப்பட்ட இந்த முஃமின்கள் பரிந்துரை செய்வார்கள். இந்த முஃமினுடைய பரிந்துரை மூலமாகத்தான் அல்லாஹ் தங்க நாணயத்துடைய அளவு, அதில் பாதி அளவு, கடுகளவு ஈமான் உள்ள இவர்களெல்லாம் நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்வான். இப்படி விடுதலை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இப்பொழுது உங்கள் எல்லோருடைய பரிந்துரையின் மூலமாக பல பேர்களை நான் நரகத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டேன். இனி யாருடைய பரிந்துரையும் கிடையாது. ஒரே ஒருவருடைய பரிந்துரை மட்டும்தான், ஒரே ஒருவருடைய பரிந்துரை மட்டும்தான் இருக்கின்றது. அது யார்?
பகியத்துல்லாஹி உத்தகாஉர் ரஹ்மான், என்னுடைய பரிந்துரை, ரஹ்மானுடைய பரிந்துரை மட்டும்தான் பாக்கியாக இருக்கின்றது. அல்லாஹ்வாகிய ரஹ்மான் ஆகிய என்னுடைய பரிந்துரை மட்டும்தான் இன்னும் பாக்கியாக இருக்கின்றது. மற்ற எல்லா மக்களுடைய பரிந்துரையும் இப்போது செய்யப்பட்டுவிட்டது. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்கள் மீண்டும் மலக்குகளை சொல்லுவோம், நீங்கள் செல்லுங்கள், அங்கே நரகத்திலே ஈமான் கொண்ட எல்லோரையும் நரகத்தை விட்டு வெளியாக்குங்கள். ஈமான் கொண்ட எல்லோரையும் நரகத்தை விட்டு வெளியாக்குங்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹு தாலா தன்னுடைய கையில் ஒரு கையை அல்லாஹு தாலா நரகத்திலே போடுவான். அல்லாஹுக்கு எவ்வளோ பெரிய கை இருப்பதாக நாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹுடைய உருவத்தை பற்றி நாம் சிந்திக்கக்கூடாது. அல்லாஹ் ஹதீஸிலே வருகிற நபியாக சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தன்னுடைய ஒரு கையை நரகத்திலே போடுவான். நரகத்திலே அல்லாஹ் போட்டு அதிலே சில பேர்களை அல்லாஹ் வெளியாக்குவான். அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நரகத்தில் தீயிலே எரிந்து கரிகட்டைகளாக இருப்பார்கள். நரகத்தில் எரிந்து கரிகட்டைகளாக இருப்பார்கள். அந்த கரிகட்டையாக இருக்கக்கூடிய அந்த மக்களை அல்லாஹு தாலா நரகத்திற்கு எடுத்து ஜீவநதி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அல்லாஹு தாலா முக்கி எடுப்பான். அவர்களை முக்கி எடுத்தால் அவர்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், மழை பெய்தால், வெயில் காலங்களில் திடீரென்று மழை பெய்தால் எப்படி பசுமையான முறையில் புல்கள் முளையுமோ, எல்லா தாவரங்களும் முளையுமோ, அதுபோன்று அவர்கள் முளைத்து வருவார்கள். அந்த ரஹ்மானுடைய பரிந்துரையின் மூலமாக அவர்கள் முளைத்து வருவார்கள். அப்படி வந்த அந்த மக்களை அல்லாஹ் சோனத்திற்கு செல்ல சொல்லுவான். அவர்கள் சோனத்திற்கு செல்லும் போது இவர்கள் தான் கடைசியாக செல்லக்கூடியவர்கள். முதலாவது நபிமாவுடைய பரிந்துரை, மலக்குமாவுடைய பரிந்துரை, முஃமினுடைய பரிந்துரை, இதுவெல்லாம் முடிந்து கடைசியாக ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய பரிந்துரை மூலமாக சூனம் செல்லக்கூடியவர்கள். இவர்கள் செல்லும் பொழுது சுவனவாசிகள் எல்லோரும் வரிசையாக நின்று இவர்கள் வரவேற்பார்கள். சுவனவாசிகள் எல்லோரும் வரிசையாக நின்று இவர்கள் வரவேற்பார்கள். சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய பரிந்துரை மூலமாக சூனம் வரக்கூடியவர்கள். ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய பரிந்துரை மூலமாக சோனம் வரக்கூடியவர்கள். எனவே இவர்களை வரவு நல்வரவாகட்டும் என்பதாக சொல்லி அந்த மக்களை எல்லாம் வரவழைத்து சோனத்திலே சேர்ப்பார்கள். இப்படி அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட அவன் எந்த ஒரு அமலுமே செய்யாவிட்டாலும் சரி, கடைசியாக அல்லாஹ் நரகத்திலே கையை போட்டு எடுக்கின்றானே, அவர்கள் எந்த அமலுமே செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் ஈமான் மட்டும்தான் கொண்டிருப்பார்கள். வேறு எந்த அமலும் அவர்கள் கிடையாது. ஈமான் மட்டும் கொண்டவர்களை அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து அவர்களை எடுத்து சோனத்திலே அல்லாஹு தாலா செலுத்தி விடுவான். ஈமான் கொண்ட யாரையும் நிரந்தரமாக அல்லாஹு தாலா நரகத்தில் வைக்கவே மாட்டான். இல்லா முஷ்ரிகன், இணை வைப்பவர்களை தவிர. இணை வைப்பவர் என்று சொன்னால் அல்லாஹுக்கு இணையாக யாரெல்லாம் ஒருவனை இணையாக்குகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும் தவிர மற்ற எல்லோரையும் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்திருவான். அது முஸ்லீம்களாக இருந்தாலும் இணை வைக்கக்கூடாது. இணை வைக்குதலுக்கு பல விளக்கங்கள் உலமாக்கள் சொல்லுவார்கள். நேரடியாக சிலைகளை வணங்குவது அது ஒரு இணை வைத்தல். மறைமுகமாக சிலரை வணங்குவார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹு அல்லாத மற்றவர்கள் நம்புகின்றமே, அதுவும் இணைதான். உதாரணத்திற்கு நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்திலே ஒருவர் தலைவலியின் காரணமாக மூசா நபியிடம் சொன்னார். என்ன மருந்து என்பதாக கேட்பார். மூசா நபி அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹு தாலா இந்த மரத்தில் உள்ள இலையை பறித்து அவருக்கு தேய்த்துவிடும் என்பதாக சொல்லுவான். அவர்கள் தேய்த்து விடப்படும், அவருடைய தலைவலி நீங்கிவிடும். அதன் பிறகு ஒருவர் இதே போன்று தலைவலியாக வந்து மூசா நபியிடம் சொல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்துடைய இலையை பறித்து அதை உங்கள் தலையை தேய்த்துக் கொள்ளுங்கள், நீங்கிடுவதாக சொல்லுவார்கள். அதே போன்று அவர் பறித்து தேய்த்துக் கொள்வார், தலைவலி அதிகமாகிவிடும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், நீங்கள் தேய்க்க சொன்னீர்கள், நான் தேய்த்தேன், என்னுடைய தலைவலி இன்னும் அதிகமாகிவிட்டது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்பார், யா அல்லாஹ், முன்னால் வந்த ஒரு மனிதருக்கு இந்த இலையை தேய்த்தது மூலமாக சரியாகுவதாக சொன்னாய், சரியானது. அதனால் அதே இலையை நானும் பறித்து
அடித்து தேய்க்கும்படி சொன்னேன், அவருக்கு தலைவலி அதிகமாகிவிட்டது, என்ன காரணமாக கேட்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்வான், ஆரம்பத்திலே அந்த மனிதர் கேட்கின்ற பொழுது என்னிடம் நீ கேட்டாய், நான் அந்த இலையிலே ஷிஃபாவை வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது நீ என்னிடம் கேட்கவில்லை, நேராக அந்த இலையிடம் கேட்க சொன்னாய். எனக்கு நீ துணையாக அந்த இலையை ஆக்கிவிட்டாய், அதனால் அதில் நான் ஷிஃபாவை எடுத்து விட்டதாக சொன்னேன். அதே போன்றுதான் இன்னைக்கு நாம் மருத்துவரிடம் செல்கின்ற பொழுது, ஒரு மருத்துவத்தின் மூலமாக மருந்துகள் சாப்பிட்டு குணமாகாவிட்டால் இப்படியாக ஒவ்வொரு மருத்துவராக செல்கின்றோம். கடைசியாக ஒரு மருத்துவரின் மூலமாக நம்முடைய நோய் குணமாகிவிட்டால் அவர்தான் நம்முடைய தெய்வத்தை போன்று நம்புகிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இதுவும் ஒரு சிறுக்கிற ஒரு வகையாக இருக்கிறது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லோரையும் அல்லாஹ் நிச்சயமாக இந்த இரவுகளை மன்னிக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கட்டத்திலும் எதை கொண்டும் இணையாக்கக்கூடாது. அப்படி இணையாக்காமல் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவிலை நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அவர்கள் செய்யக்கூடிய பரிந்துரைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவர்கள் துஆவின் பரக்கத்தால் பல பேர்களை அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை செய்வான். எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதில் சிறந்தவர்கள் யார்? அந்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுபவர்கள். ஒரு பாவத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபிலே மன்னிப்புக்கு எத்தனையோ ஹதீஸ் வருகின்றன. ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது, ஒரு பாவத்தை செய்வதற்காக எண்ணும் பொழுது அந்த பாவத்தை எழுத மாட்டார்கள் மலக்கு. அந்த பாவத்தை செய்துவிட்டான் என்று சொன்னால் அப்பையும் மலக்கு எழுத மாட்டார். 6 வினாடி காத்திருப்பார். அவன் அந்த பாவத்திற்காக இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டானா, பாவ மன்னிப்பு தேட மாட்டானா என்பதாக காத்திருப்பான். அந்த 6 வினாடியும் அவன் பாவ மன்னிப்பு தேடாவிட்டால் தான் ஒரு பாவத்திற்கு ஒரு பாவமாக எழுதப்படும். அந்த மனிதன் அந்த எழுதப்பட்ட பாவத்திற்கு அதன் பிறகு வருந்தி அல்லாஹ்விடத்தை தௌபா செய்தான் என்று சொன்னால் அந்த பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். அதனால் எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்விடம் நிச்சயமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எல்லா மனிதர்களுமே பாவம் செய்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பாவம் செய்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சூலத்திலே வைத்து எல்லா வர்க்கங்களையும் சாப்பிட சொன்னான். ஒரே ஒரு மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக சொன்னான். அந்த மரத்தின் பக்கம் ஷைத்தான் நெருங்க வைத்தான். அந்த பாவத்தின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வால் சூலத்திலிருந்து பூமிக்கு தூக்கி எறியப்பட்டார்கள். அது அவர்கள் செய்த பாவம். அதற்காக வேண்டி அவர்கள் காலம் முழுக்க அவர்களும் அவர்கள் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் ரப்பனா இன்னி வலம்து ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் என்னை நானே நான் அநியாயம் செய்து கொண்டேன், உன்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக துஆ செய்தார். நாம் எப்பொழுதுமே துஆ செய்யும் பொழுது ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன், அந்த துஆவை நிச்சயமாக கேட்கணும். நாம் எப்பெல்லாம் துஆ செய்யும் போது ரப்பனா வலம்னா என்ற வார்த்தையை சொல்றோமோ, யா அல்லாஹ் நான் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் என்பதாக எப்போ சொல்லுகின்றோமோ அப்போ அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நீ ஒத்துக்கொண்டாய் உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய அநியாயத்தை நீ ஒத்துக்கொண்டாயே, நான் உன்னை மன்னித்து என்பதாக அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனை தண்டிப்பதற்காக சும்மா கண்டித்தார்கள். சும்மா கையை வச்சாங்க, உடனே அந்த மனிதன் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான். ஒரு கை வைத்தவுடன் அந்த மனிதன் இறந்து போயிட்டான். இந்த பாவத்திற்காக அவர்கள் ரப்பி இன்னி மஸ்ஸனிய பொருள் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் நான் என்னை அறியாமல் பாவம் செய்து விட்டேன், நான் அநியாயம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்பதாக துஆ செய்தார்கள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கோபித்துக் கொண்டு
பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் கப்பலிலே. அந்த கப்பலிலிருந்து அவர்களை தூக்கி எறியப்பட்டது. அல்லாஹ் மீது கோபம் கொண்டு சென்றதன் காரணமாகத்தான் தூக்கி எறியப்பட்டது. அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அநியாயக்காரன், நான் அநியாயம் செய்து விட்டேன். நீ தகுதி உள்ளவன், நீதான் இறைவன், உனக்கு யாரும் துணை கிடையாது என்பதை அவர்கள் சொன்னார்கள். இப்படிதான் ஒவ்வொரு நபிமார்களுமே தன்னுடைய துஆவிலே யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்துவிட்டேன் என்று சொன்னார்கள். தன்னைத்தானே அநியாயம் செய்ததை ஒத்துக்கொண்டதின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களெல்லாம் மன்னித்தார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியத்தை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அத்தஹியாத்திலே தனிப்பட்ட முறையிலே துஆ செய்வதற்கு ஏதாவது துஆவை கற்றுக் கொடுப்பதாக கேட்டார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. இந்த துஆவை அத்தஹியாத்திலே கடைசியாக ஓதும்படி நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆ என்ன சொல்கின்றது? அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் ரட்சகனாக இருக்கின்றாய். வலம்து நப்சி, நான் என்னை நானே அநியாயம் செய்து கொண்டேன். இந்த துஆவிலும் அநியாயம்தான். யார் அநியாயத்தை ஒத்துக்கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த பாவத்திற்காக பரிகாரத்தை நாம் தேடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பாவ மன்னிப்பை மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கி இந்த நாளிலே நமக்கெல்லாம் விடுதலையை கொடுப்பான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தருவானாக. அதே போன்று சில பேர்கள் கேட்கின்றார்கள், இந்த இரவுக்கு என்று தனிப்பட்ட அமல் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். இரவிலே நாம் இபாதத்து செய்ய வேண்டும், பகலிலே நோன்பு வைக்க வேண்டும். விட்டால் குற்றமாக சொன்னால் கிடையாது. விரும்பினால் அமல் செய்யலாம், விரும்பினால் நோன்பு வைக்கலாம், விட்டால் குற்றம் கிடையாது. அதே போன்று இந்த இரவிலே தனிப்பட்ட முறையிலே ஸ்பெஷலாக ஏதாவது அமல் இருக்கின்றதா? சில பேர் சொல்லுகின்றார்கள் 50 ரக்காயத், ஒவ்வொரு ரக்காயத்திலையும் 2 ரக்காயத்தாக தொழுக வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலையும் குல் ஹுவல்லாஹு சூராவை 10 முறை ஓத வேண்டும். அதுக்கு ஸலாத்துல் கைர் என்பதாக சொல்லப்படுகிறது. இது ஹதீஸ் இருக்குதா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் 30 சஹாபாக்களை பார்த்திருக்கின்றேன். 30 சஹாபாக்களை பார்த்திருக்கின்றேன். இந்த இரவிலே இது போன்ற ஒரு தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபின்களிலே உள்ளவர்கள். நபியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஹைருல் குரூனி கருணி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும், காலங்களில் சிறந்த காலம் என்னுடைய காலம், அதன் பிறகுள்ள காலம், அதன் பிறகுள்ள காலம். முதலாவது காலம் சிறந்த காலம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் வாழ்ந்த காலம். அதன் பிறகு உள்ள காலம் தாபீன்கள் வாழ்ந்த காலம். தாபீன் என்று சொன்னால் சஹாபாக்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள். அதன் பிறகு உள்ள காலம் தபா தாபீன்கள், அந்த தாபீன்களை பார்த்து ஈமான் கொண்டு வாழ்ந்தவர்கள். இந்த 3 காலங்களையும் பொற்காலம் வதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த பொற்காலத்தில் வந்தவர்கள் தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதனால் இந்த தொழுகை தொழுகலாமா என்று கேட்டால் தொழுகலாம். அது ஜமாத்தாக அல்ல, மற்றவர்களையும் செய்யும்படி யாரையும் தூண்டக்கூடாது. நமக்கு விருப்பப்பட்டால் அந்த தொழுகை தொழுகலாம். அப்படி தொழுதால் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த தேவையை அல்லாஹ் நிச்சயமாக பூர்த்தியாகும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவிலே நாம் யார் மீதும் போராமை கொள்ள வேண்டாம், யாரையும் இழிவாக பேச வேண்டாம், யாரிடத்திலும் எந்த ஒரு கஷ்டமான வார்த்தைகளை பேசி துன்புறுத்த வேண்டாம். நாம் முடிந்தால் அமல் செய்வோம், இல்லை என்றால் அல்லாஹ் பிஸ்மிகா மூத்து வகையா என்று சொல்லி தூங்கிவிடும். அது தூங்குவதும் ஒரு இபாதத்.
இரவிலே தூங்குவது இருக்கின்றது, அதுவும் இபாதத். அதனால் நாம் யாரும் எந்த ஒரு பகையும் கொள்ளாமல் இபாதத் செய்வோம் அல்லது உறங்கிக் கொள்வோம். அல்லாஹு தாலா இந்த இரவுடைய முழு நன்மைகளையும் இந்த இரவுடைய முழு பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.